அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். வைகாசி மாத ராசி பலன். கன்னி ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு சாதகம். வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் தாராளமாக செல்லலாம். வெளிநாட்டு கம்பெனியிலிருந்து நல்ல அழைப்புகள் வரும். ஐடி துறை அன்பர்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். வெளிநாட்டு கம்பெனிகள் மூலமாக அழைப்புகள் வரலாம். 7ஆம் இடத்தில் சனி, கண்ட சனி இருப்பதால் சற்று கவனம் தேவை. கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ உடல் நல குறைவு உண்டாகலாம். ஜூன் 2ஆம் தேதி முதல் தங்களுக்கு குரு பயிற்சி ஏற்படுவதால் குரு சாதகமாக இருக்கும். அதன் பின்பு நிலைமைகள் அனைத்தும் சீராகும். குரு கடகத்தில் அமர்ந்து 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதால் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் குறையும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உள்ளது. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பர். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடித்து நல்ல பெயர் ஈட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். சரக்குகள் தேக்கமாகாது, நல்ல விற்பனை உண்டு. வியாபாரம் அபிவிருத்தி அடையும். சிலர் அடிக்கடி வெளியூர் வெளி மாநிலங்கள் சென்று வரலாம். கலைத்துறை பொறுத்தவரை சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் கலைத்துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல புது பட வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் துறையை பொறுத்தவரை சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் கட்சிக்கு புது பதவி கிடைக்கும். தங்களுடைய புகழ் பெருமை ஓங்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மாணவியர்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். விவசாயத்தை பொறுத்தவரை கிரகங்கள் சாதகம். பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும், வருமானம் பெருகும். பெண்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு உடல் நலம் நன்றாக இருக்கும். திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும். ஜூன் 2ஆம் தேதி வரை பொறுமையாக இருங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் படியுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை கூறுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.